நிசப்த மொழிகள் பாகம் 16 அத்தியாயம் 31. ஒரு வாரம் கழிந்திருந்தது. சகுந்தலா தேறியிருந்தார். தந்தை இல்லாத நேரத்தில் குந்தவை அன்னையிடம் வானதி நந்தினியின் தங்கை என்பதை கூற, எனக்கு தான் தெரியுமே என்று அவர் சிரித்து கொண்டே சொல்லவும் இளையவர் மூவரும் திகைத்து போயினர். எங்களுக்கே கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரியும், உங்களுக்கு எப்படிமா தெரியும் என்று அவரை துளைக்க, என் 2 பிள்ளைகளுக்கும் ஒரே வீட்டில இருந்து தான் மருமகளுங்க வரப்போறாங்கன்னு எனக்கு தெரியும் என்று புன்னகைத்து சென்று விட்டார். குந்தவை, ஒருவேளை நம்ம போலீஸ் மாப்பிள்ள தான் அம்மாட்ட போட்டு கொடுத்துருப்பாரோ? அருள் சொல்ல யோசித்தவர், இருக்கும், அது ஒரு ஓட்டவாயி சொல்லியிருக்கும் என்றவள், ச்சே, அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் நினைச்சா இப்படி சப்புன்னு போயிடுச்சே, எல்லாம் அந்த முந்திரி கொட்டையால வந்தது என்று வருங்கால கணவனை மனதிற்குள் அர்ச்சித்து கொண்டாள். சாரமில்ல விடு குந்தவை, தேவேட்டன் பாவம், சீத்து பறியாதே. எப்படியோ ஆன்டிக்கு விஷயம் அறிஞ்சல்லோ, அது மதி. வானதி சொல்ல முறைத்தாள். அண்ணனுக்கு சப்போர்ட் ஆக்கும். நீ எப்பதான் முழுசா தமிழ் பேச போறியோ? என் அண்ணன் தான் பாவம், உனக்காக மலையாளம் படிச்சிட்டு இருக்கான். படிக்கட்டே, அதுவும் நல்லா தானே இருக்கி. அண்ணா, இவளை அப்படி ஓரமா கூட்டிட்டு போய் அந்த இருக்கிய முதல்ல சரி பண்ணிவிடு, கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு என்று அருளிடம் சொல்லி நகர அவன் வில்லங்கமாய் சிரித்தான். எந்தினி சிரிக்கினது என்றவளை எட்டி பிடித்து கைக்குள் நிறுத்தியவன், வானு பேபி, இவ்வளோ இருக்குனா போதுமா, இல்ல இருக்கி அணைச்சு ஒரு உம்மாவும் கொடுக்கணுமா என்று இறுக்கமாய் அணைத்து கொள்ள அவள் திணறினாள். ஹே, எந்த இது, விடு, யாரெங்கும் காணண்டா. மாடியில் தன் கைகளுக்குள் நின்று சினிங்கியவளை கன்னத்தில் ஒரு உம்மா கொடுத்தே விடுவித்தவன். வானு பேபி, இனி நீ இருக்கின்னு சொல்லும் போதெல்லாம் இதை நினைச்சுக்கோ, அது இருக்கி இல்ல, இருக்கு சொல்லு. வெவ ஞான் இருக்கி தன்னை பறையும் என்று அவனிடம் பழிப்பு காட்டி கீழே ஓடிவிட்டாள். அவள் செய்ததை நினைத்து சிரித்து கொண்டிருந்தான் அருள். சகுந்தலா தேறியதும் தான் பிள்ளைகள் சற்று நார்மலாக இருந்தனர். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பதைப் போல மனைவியின் உடல்நிலை குறித்த அச்சமும் பிள்ளைகளின் பரிதவிப்பான முகமும் நண்பனின் வாக்குகளும் சுந்தரத்தின் மனதை கரைத்து கொண்டிருந்தன. போதா குறைக்கு டாக்டர் சொன்ன அவங்கள எதையும் யோசிச்சு கவலைப்பட வைக்காதீங்க என்ற வார்த்தைகளும் மனதை குடைய ஒரு வழியாய் மனைவிக்காய் இறங்கி வந்தார். குந்தவையும் வானதியும் அடுக்களையில் சமைத்துக் கொண்டிருந்தனர். சகுந்தலா டிவியின் முன்பு கணவர் அருகே அமர்ந்திருந்தாலும் அவரது நினைவுகள் அங்கே இல்லை என்பது சுந்தரத்திற்கு புரியவை செய்தது. அவரிடம் வந்த அருள், அப்பா, நாளைக்கு நாம கட்டின KR கன்ஸ்ட்ரக்ஷன் திறப்பு விழா, நீங்க ஃபங்க்ஷனுக்கு போறீங்க தானே என்றான். இல்லப்பா, நீ போயிட்டு வந்துரு என்றவர், அப்புறம் என்று இழுத்துவிட்டு, உன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அம்மாவை பார்க்க வர சொல்லு என்றார். கையில் இருந்த ரிமோட்டை உருட்டியபடி. அதை கேட்டதும் அவன் திகைத்து பார்க்க, கணவனின் வார்த்தைகள் காதில் விழுந்ததும் மலர்ச்சியுடன் திரும்பினார் சகுந்தலா. என்னங்க, என்ன சொன்னீங்க? ஆதிய வர சொன்னீங்களா? அவனை மன்னிச்சிட்டீங்களா? நம்ம பிள்ளைய மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்களா? கேட்கும் போதே அவரது கண்களில் கண்ணீர் திரண்டு கன்னத்தில் விளைந்தது. உனக்காக, உன் சந்தோஷத்துக்காக அவனை மன்னிச்சிடுறேன். ஏன் ஒருத்தனோட பிடிவாதம் உங்கள் எல்லார் சந்தோஷத்தையும் கெடுக்க வேண்டாம். யாருமே இல்லாமல் இருந்த எனக்கு இந்த சமூகத்தில் ஒரு அடையாளத்தை கொடுத்து அங்கீகாரத்தை கொடுத்தது நீதான். உன்னை இழந்துட்டு என்னோட எந்த கொள்கையும் ஜெயிக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஆதியை பற்றின கவலை தான் உன்னை வாட்டுதுன்னு எனக்கு புரியாமல் இல்லை. அவன் வரட்டும் என்றவர் அதற்கு மேல் எதுவும் பேச விரும்பாமல் எழுந்து செல்ல, சகுந்தலாவின் கண்கள் ஆனந்தத்தில் கண்ணீரை வெளியிட்டது. அருளு, அப்பா சம்மதிச்சிட்டாரு, அண்ணனுக்கு ஃபோன் போடுறா, உடனே நான் அவன்கிட்ட பேசணும் என்ற தாயின் வார்த்தையை கேட்டவன் அடுத்த நிமிடமே ஆதியை அலைபேசியில் அழைத்திருந்தான். அருள், என்ன அதிசயம், எனக்கு ஃபோன் பண்ணிருக்க? வேற யாருக்கும் கூப்பிட வேண்டி மாறி கூப்பிடலையே. உற்சாகமாய் ஒலித்த அண்ணனின் குரலை கேட்டதும் அருளுக்கும் குரல் தழுதழுத்தது. தந்தையின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவனும் குந்தவையும் இதுவரை மூத்தவனிடம் பேசவே இல்லை. சகுந்தலா மட்டும் இரகசியமாய் எப்போதாவது மகனிடம் பேசுவதோடு சரி. ஆனாலும் அருளின் எண்ணை அவன் அலைபேசியில் பதிந்து வைத்திருக்கிறான் என்பதை யோசிக்கும் போதே இவனுக்கும் கண்கள் கலங்கியது.
அண்ணா, எப்படி இருக்க? என்றவனின் குரலில் இருந்த குலைவு ஆதிக்கும் நெகிழ்வை கொடுத்திருக்க வேண்டும். அவனது குரலும் உடைந்து ஒலித்தது. அருளின் முகத்தில் தெரிந்த பரவசத்தையும் கண்களில் இருந்த கண்ணீரையும் சந்தோஷத்தோடு பார்த்து கொண்டிருந்தார் சகுந்தலா. அன்னைக்கு உடம்புக்கு முடியாமல் போனதை கேட்டவன் ஏன் உடனே சொல்லவில்லை என்று கோபித்து கொள்ள அன்னையிடம் போனை கொடுத்து பேச சொல்லிவிட்டு அடுக்கலைக்கு சென்றான் அருள். குந்தவை வானதியிடமும் விஷயத்தை சொல்ல அவர்களும் சந்தோஷித்து அன்னை பேசுவதை கேட்க வந்தனர். மாறி மாறி ஆதித்யனிடம் பேசினர். ஆதியண்ணா, சீக்கிரம் வா, இங்கே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்ற குந்தவை வானதி அங்கே இருப்பதை பற்றி கூறாமல் விட்டாள். வங்க புயல் காரணமாக ஒரு சில இடங்களில் நாளை மழை பெய்யலாம் என்ற தொலைக்காட்சி வானிலை அறிக்கையை பொய்யாக்காமல் ஞாயிற்றுக்கிழமை விடிகாலையிலேயே மழை சாரல் போட தொடங்கிவிட்டது. எப்போதும் போல காலையில் எழுந்த சுந்தரம் தனக்கு முன்னே எழுந்து ஜன்னலை கொஞ்சம் திறந்து வைத்து மழையை வேடிக்கை பார்த்தபடி நின்று கொண்டிருக்கும் மனைவியை கண்டதும் அவரிடம் சென்றார். என்ன சகு, மழை வருது, ஜன்னலை திறந்து வச்சிருக்க? சும்மா பார்க்கணும் போல இருந்துச்சு என்றவர். காஃபி தரட்டுமா என்று கேட்க, நீ இப்போவே எழுந்துக்கணுமா? கொஞ்ச நேரம் படு என்று சொல்லவும், தூக்கம் வரலங்க, எவ்வளோ நேரம்தான் சும்மாவே படுக்கிறது என்றவரின் பார்வை எங்கோ வெறித்து கொண்டிருந்தது. என்னம்மா, உடம்புக்கு எதுவும் பண்ணுதா கேட்டபடி அவர் நெற்றியில் கை வைத்து பார்க்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மனசுதான் ஒரு மாதிரி இருக்குது, அப்பா நினைவு வந்துருச்சு என்றார் சகுந்தலா. ஓ, அப்பாவை யோசிச்சு தான் வருத்தப்படுறியா? அவங்களுக்காக வருத்தப்பட்டாலும் இனி அவங்க திரும்பி வர போறதில்ல. ஆனா எனக்குன்னு இருக்கிற சில உறவுகளும் எட்டித்தானே இருக்கு என்றார் வருத்தத்துடன். மனைவி மகனை பற்றி சொல்லுகிறாளோ என நினைத்த சுந்தரம், ஆதிதான் சீக்கிரம் உன்னை பார்க்க வரேன்னு சொன்னானே என்றார் எங்கோ பார்த்தபடி. என்னோட வருத்தம் அது இல்லைங்க, நம்ம குடும்பத்துல ஏன் இப்படியெல்லாம் நடக்கணும்? எதுக்காக பெத்த மகனை பகைச்சுக்கிட்டு பகையாளி போல நிக்கணும்? உங்களுக்கு பிடிக்காத இந்த காதல் ஏன் அவன் மனசுக்குள்ள வரணும்? எல்லாத்துக்கு பின்னாடியும் ஏதாச்சும் சாபம் இருக்குமோன்னு என் மனசுக்கு தோணுது என்றார் யோசனையுடன். நீ என்ன சொல்ற சகு என்ற சுந்தரத்தின் முகமும் யோசனையை காட்ட, ஆமாங்க, 27 வருஷம் முன்னாடி ஒரு காதலுக்கு எதிரா நாம பண்ண துரோகம்தான் இப்ப நம்ம பிள்ளை மூலமா திரும்பி அடிக்குதோன்னு எனக்கு தோணுது என்றார் மெல்லிய குரலில். நீ சொல்ல வர்றது உன் அண்ணனை பத்தியா? அவர் யோசனையுடன் கேட்க தலையாட்டினார். ஆமாங்க, என் அண்ணனுக்கு நீங்க செஞ்ச துரோகம்தான் இப்படி திருப்பி அடிக்குதோன்னு எனக்கு தோணுது. மௌனமாய் சொன்னாலும் அந்த வார்த்தைகளில் இருந்த அழுத்தம் சுந்தரத்தை யோசிக்க வைத்தது. சகுந்தலாவின் அண்ணனுக்கு சொந்தத்தில் கல்யாணம் பேசி முடித்திருக்கையில் காதலித்த பெண்ணை யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டி வர சகுந்தலாவின் தந்தை கோபத்தில் குதித்தார். அவருக்கு தூபம் போட்டு மறைமுகமாய் மகனின் காதலை ஆதரித்தால் மகளை விட்டு போய்விடுவேன் என்று மிரட்டல் விடுத்து வீட்டில் சேர்க்காமல் பார்த்து கொண்டார் சுந்தரம். அது மட்டுமல்லாமல் அவருக்கு சொத்திலும் 5 பைசா கூட கொடுக்காமல் வீட்டை விட்டே துரத்த வைத்தார். எத்தனையோ கெஞ்சி மன்றாடி பார்த்த அவர் அண்ணனும் வேறு வழி இல்லாமல் மனைவியுடன் அவள் வீட்டுக்கு செல்ல அவர்கள் முதலில் கோபப்பட்டாலும் ஏற்றுக்கொண்டனர். அங்கேயே செட்டில் ஆனவர் அதன் பிறகு இவர்களிடம் திரும்பி வரவே இல்லை. என் அண்ணனுக்கு நாம பண்ணது பெரிய துரோகம், அந்த சாபந்தான் இப்படியெல்லாம் நம்ம குடும்பத்தை ஆட்டி வைக்கணும்னு என் மனசுக்கு தோணுது சகுந்தலா சொல்லவும் சுந்தரத்தின் கண்கள் சுருங்க மனதிற்குள் சகுந்தலாவின் அண்ணன் முகமும் அவர் நேசித்து வீட்டினரை எதிர்த்து கைப்பிடித்த பெண்ணின் அழகான கண்ணீர் முகமும் வந்து போனது. கண்களில் நீர் வழிய கைகூப்பி நின்றவரை வீட்டை விட்டு வெளியே இழுத்து சென்று விட்டது மனக்கண்ணில் நிழலாடியது. கணவர் அமைதியாய் யோசித்துக் கொண்டிருக்க, அப்பாவும் அம்மாவும் போன பிறகு எனக்குன்னு இருக்கிற பிறந்த வீட்டு சொந்தம் அவர் மட்டும்தானே, அவரை இனியும் விலக்கி நிறுத்தணுமா, ஏத்துக்க கூடாதா என்றார் கண்ணீருடன். மனைவியின் மனதை இத்தனை நாளாய் உறுத்தி கொண்டிருந்த சோகம் மகனை பற்றியது மட்டுமல்ல என்பது புரிய பதில் சொல்லாமல் எழுந்தார். இந்த சம்பாத்தியம் எல்லாவற்றிற்கும் மூல காரணம் சகுந்தலாவின் தந்தையின் சொத்து. அது பிரிவினை செய்யாமல் முழுமையாக கிடைத்த பலன்தான். என்ன இருந்தாலும் நான் மருமகன், என்னை விட எல்லாவற்றிலும் மகனுக்குத்தானே இதில் சகல உரிமையும் இருக்கிறது. அப்போதும் கூட எதிர்த்து பேசாமல், என் தங்கைய சந்தோஷமா பார்த்துக்கோங்க மாப்பிள்ள என்று கண்ணீரோடு சொல்லி சென்றவரை நினைக்கையில் வேதனையாயிருந்தது. நான் தப்பு பண்ணிட்டனோ? முதல் முறையாய் ஒரு குற்ற உணர்வு மனதை அரிக்க அமைதியாய் அமர்ந்திருந்தார். என்னங்க,
நம்ம பையனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டது போல என் அண்ணனையும் ஏத்துப்பீங்களா? ஆவலோடு கேட்ட மனைவியிடம் பதில் சொல்லாமல் எழுந்து ஹாலுக்கு சென்று விட்டார் சுந்தரம். அடுக்களில் இருந்து காஃபியின் மனம் சுகமாய் நாசியை வருட அந்த நேரத்திலேயே குளித்து தலையில் சுற்றிய டவலுடன் அடுக்களில் இருந்து காஃபி கோப்பையுடன் வெளியே வந்தாள் வானதி. குட் மார்னிங் அங்கிள், காஃபி தரட்டுமோ? கொடுமா எனவும், இந்த மழையில இவ்வளோ சீக்கிரமா குளிக்கணுமாமா என்ற சகுந்தலாவிடம் புன்னகைத்த வானதி இருவருக்குமாய் காஃபியுடன் வந்தாள். அவள் அடுக்களைக்கு செல்ல சற்று நேரத்தில் குந்தவையும் அருளும் வந்தனர். அன்று விடுமுறை நாள் என்றாலும் மழை என்பதால் யாருக்கும் வெளியே எங்கும் செல்ல முடியாமல் முடக்கி போட்டிருந்தது. என்னங்க, நகை ட்ரெஸ் எல்லாம் எப்போ வாங்கலாம்? சகுந்தலா கேட்க, நீயே எப்பன்னு சொல்லு, கடைக்கு போய் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடலாம் என்றார் சுந்தரம். ஆதியம் வந்துடட்டும் அவர் சொல்லவும் சுந்தரம் அமைதியாகிவிட வாயை மூடிக்கொண்ட சகுந்தலா அடுக்களைக்கு சென்றார். டிஃபன் முடிந்து நண்பனை காண வேண்டும் என்று தோன்றவே சுந்தரம் காரில் கிளம்பினார். வாங்கண்ண, சகுந்தலா எப்படி இருக்கா? மலர்ந்த முகத்துடன் வரவேற்ற தேவிகாவிடம் புன்னகைத்தவர், நல்லா இருக்காமா, ராஜ் இல்லையா என்றார். இருக்காருண்ண, இப்பதான் குளிக்க போயிருக்கார். டிஃபன் சாப்பிட்றீங்களா என்றார் அன்புடன். இல்லைம்மா, சாப்பிட்டு தான் வந்தேன். மாப்பிள்ளை வீட்டில் இல்லையா என்றதும், மழைனால வெளியே எங்கேயும் போகல, இருக்கான், கூப்பிடுறேன் என்றவர். தேவ், உன் மாமனார் வந்திருக்காரு, கீழே வாடா என்று மாடியை நோக்கி குரல் கொடுத்தார். அடுத்த நிமிடம் கம்பீரமாய் பிரசன்னமானான் தேவ் மோகன். ஒட்ட வெட்டிய கிராப், தீர்க்கமான கண்களில் நிரந்தரமாய் குடிக்கொண்ட ஆராய்ச்சி பார்வை. வாங்க மாமா. வரவேற்று கொண்டே இறங்கி வந்தான். கல்யாண வேலையெல்லாம் எப்படிண்ணா போகுது கேட்ட தேவிகாவிடம். எல்லாம் நடந்துட்டு இருக்குமா, நம்ம தான் ஏஜென்சி கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டோமே, எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. மண்டபம் புக் பண்ணி இன்விடேஷன் அடுக்கி கொடுத்தாச்சு. நகை ஜவுளி மட்டும் நீங்கள் லேடிஸ் முடிவு பண்ணிக்கோங்க, ஒன்றாவே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் என்றார். சரிண்ணா, நான் சகுந்தலா கிட்ட பேசுகிறேன். ஆதித்யா எப்போ வரார் மாமா? தேவ் கேட்கவும் சட்டென்று முகம் மாறியவர். நாளைக்கு அங்கேருந்து கிளம்புறதா சொல்லியிருக்கான் என்றார். இப்போவும் அவர் மேலே கோபம் போகலையா மாமா? அப்படி இல்லை மாப்பிள்ள, சட்டுன்னு என்ன மாற்றிக்க முடியல, சரியாயிடும், விடுங்க. அவர் சொல்லும் போதே அங்கு வந்தார் ராஜ்மோகன். வாடா சுந்தரம், டிஃபன் எடுத்து வை தேவி மனைவியிடம் சொல்லிக்கொண்டே பூஜை அறைக்கு சென்று பிரார்த்தித்து நெற்றியில் விபூதியுடன் வந்தார். ஹாட் பாக்ஸில் கொதித்து கொண்டிருந்த சூடான கிச்சடியை தட்டில் வைத்து சட்னியை ஊற்றினார் தேவிகா. வா, நீயும் சாப்பிடு என்று நண்பனை அழைக்க, நீ சாப்பிடு ராஜ், நான் சாப்பிட்டு தான் வந்தேன், காஃபி மட்டும் போதும் என்று சொல்ல இருவருக்கும் காஃபி எடுக்க சென்றார் தேவிகா. நண்பன் சாப்பிட்டு முடிக்கும் வரை ஒன்றாய் பொதுவான கல்யாண விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தனர். மாப்பிள்ள, உங்களுக்கு போஸ்டிங் எந்த லொக்கேஷன்னு எதுவும் தெரிஞ்சதா? இன்னும் இல்லை மாமா. குந்தவைக்கு எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்களா என்றான் பதிலுக்கு. அதெல்லாம் என் மருமகளுக்கு உங்க மேரேஜ் முன்னாடி எக்ஸாம் முடிஞ்சிருண்டா, கவலைப்படாத கிண்டலாய் சொன்ன தேவிகா. அவனுக்கு அவன் கவலை என்றார். என் பிள்ளை என்ன போல தானே இருப்பான், பொண்டாட்டி மேலே அவ்வளோ பிரியம் ராஜ் சொல்லவும் தேவிகா முகம் சிவக்க அனைவரும் சிரித்தனர். பேசியபடி சாப்பிட்டு முடிக்க தேவ் ஒரு ஃபோன் வந்ததும் பேசிக்கொண்டே அறைக்கு சென்று விட்டான். வாடா, ஆஃபீஸ் ரூமுக்கு போகலாம் என்றவர் நண்பனை அழைத்து சென்றார். என்னடா, ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? இந்த மலையில் கூட வீட்டில் இருக்காமல் என்னை தேடி வந்திருக்க? மனசு சரியில்லடா, என்னவோ வெயிட்டாக அழுத்துறது போல ஒரு இருக்கும், அதான் உன்னை பார்க்க வந்தேன். என்ன விஷயம்னு சொல்லுடா அவர் நண்பனிடம் கேட்க காலையில் மனைவியுடன் பேசியதை பற்றி கூறியவர். நான் தப்பு பண்ணிட்டேனா ராஜ்? அன்னைக்கு எதையும் யோசிக்காம அவரோட காதலை காரணமாக வச்சு அந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சது பாவந்தானோன்னு மனசில் இப்போ தோணுது என்றார் வருத்தத்துடன். நீ இப்படி யோசிக்கிறதே நல்ல விஷயந்தான். அப்போவே நான் சொன்னேன், பொறுமையாயிரு, அப்பா மகன் நடுவில் நீ உன் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதன்னு. நீ கேட்கல. உன் முன் கோபமும் காதல் மேலே இருந்த வெறுப்பும் உன்னை யோசிக்க விடாம இப்படி பண்ண வச்சிருச்சு. ஆனால் உன் மனைவியை பற்றி யோசிச்சியா? அப்பா அம்மாவுக்கு பிறகு கூட பிறந்த உறவு தானே நமக்கு எப்பவும் கூட வரும். அந்த உறவே அவங்களுக்குள்ளே இல்லாமல் போயிடுச்சே. என்ன போலேயே அவளையும் அனாதையாக்கிட்டேன் என்றவரின் கண்களில் வருத்தம் இருந்தது. சரி, நடந்ததை நினச்சி வருத்தப்படாத. இனியாச்சும் அதை சரி பண்ண முடியுமான்னு பாரு. சகுந்தலாவோட கவலை ஆதியை பற்றி மட்டும் இல்லைன்னு இப்போ எனக்கு தோணுது என்றார் ராஜ்மோகன். சரி பண்ணணும். அவ கவலைக்கு காரணமான எல்லாத்தையும் சரி பண்ணி என் பாவக்கணக்கை குறைக்கணும் என்றவர் குரலில் ஒரு தீர்மானம் தெரிந்தது.
அத்தியாயம் 32. அம்மா, அண்ணா வந்தாச்சு. வாசலில் கார் சத்தம் கேட்டு குந்தவை அன்னையிடம் ஓடி வந்து சொல்லவும் ஹாலில் அமர்ந்திருந்த சுந்தரத்தின் காதில் அந்த வார்த்தைகள் விழ சட்டென்று எழுந்து அறைக்கு சென்று விட்டார். அதைக் கண்டதும் சகுந்தலாவின் முகம் சுருங்க, அம்மா, அப்பாவை பற்றி தெரியாதா? வாங்க பார்த்துக்கலாம் என்று வாசலுக்கு அழைத்து செல்ல மகனைக் கண்டதும் அவர் கண்கள் ஆனந்த கண்ணீரில் நிறைந்தது. அருளுடன் காரில் இருந்து லக்கேஜை இறக்கி வைத்துக் கொண்டிருந்தவன் அன்னையைக் கண்டு ஓடி வந்தான். ஆதி! அவரது குரல் நெகிழ்ந்து ஒலிக்க கண்ணீருடன் நோக்கியவன், அம்மா, எப்படிம்மா இருக்கீங்க? உடம்புக்கு முடியலன்னு ஏன் உடனே சொல்லலை? சொல்லியிருந்தா முன்னாடியே வந்திருப்பேன்ல. இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. அவர் கையை பற்றி கொண்டவன் கன்னத்தை புன்னகையுடன் வருடியவர். ஆதி, எனக்கு ஒன்றும் இல்லடா, அதான் நீ வந்துட்டியே. இனி எதுவும் இருந்தாலும் ஓடி போயிடும். நீ எப்படி கண்ணா இருக்க? உன்னை பார்த்து எவ்வளோ வருஷமாச்சு. நீ என் பக்கத்தில் இல்லைனாலும் ஒவ்வொரு நாளும் உன்னை நினைக்காம எனக்கு விடிஞ்சதே இல்லை என்றார் குரல் தழுதழுக்க. நானும் ஒவ்வொரு நாளும் உங்களை நினச்சிட்டே தாம்மா இருப்பேன். எப்போ எல்லாம் சரியாகி பழையது போல உங்கள் மடியில் படுப்போன்னு இருக்கு. குரல் உடைய கண் கலங்கிய மூத்த மகனை அணைத்து கொண்டு நெற்றியில் முத்தமிட்டார் சகுந்தலா. நாங்களும் இங்கே தான் இருக்கோம். குந்தவை குரல் கொடுக்க, ஏ வாளு, எவ்வளோ பெருசாயிட்ட நீ? தங்கையை அன்புடன் கேட்க அவளும் கலங்கினாள். அண்ணா, எப்படிண்ணா இருக்க என்று கேட்டவளை தோளோடு அணைத்து கொண்டான். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னா. அப்பா சொன்ன வார்த்தைக்காகத்தான் பேசாம இருந்தோம். ஆனா எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? கண்களில் நீர் நிறைய சொன்ன தங்கையின் வார்த்தைகள் நெகிழ்வை கொடுத்தது. பயணமெல்லாம் நல்லா இருந்துச்சு ஆதி. நீ அங்கேருந்து கிளம்புன நிமிஷத்துலேருந்து எப்போ வருவேன்னு காத்துட்ருக்கேன் என்றவர், தள்ளுடி, என் பிள்ளைய கண்ணறைய பார்த்துக்கிறேன் என்றார் மகளிடம். எனக்கு நீங்கள் எல்லாம் என் பக்கத்தில் இல்லைங்கிறதான் பெரிய வருத்தம். மற்றபடி நான் நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கிறது உடம்புல மட்டும் இருந்தால் பத்தாதே, மனசும் சுகமாக இருக்கணும் இல்லையா என்றவனிடம், அம்மா, அதெல்லாம் உன் புள்ள அமெரிக்கா போய் பழப்பழப்போட தகதகந்தான் இருக்காரு. ஆனாலும் அண்ணாக்கு அந்த தாடியும் மீசியும் தான் ப்ளஸ். அது இல்லாமல் சின்ன பையன் போல இருக்கு என்றாள் மகள். அதுக்கு என்ன, இனி தாடி வச்சுட்டா போகுது என்றான் தங்கையின் தலையில் செல்லமாய் தட்டி. உண்மையிலேயே அமெரிக்கா வாசம் ஆதித்யனை மேலும் பளபளப்பாக்கி இருந்தது. முன்னர் வைத்திருந்த தாடி மீசையை எடுத்துவிட்டு ட்ரிம் செய்திருந்தான். கண்களிலும் முகத்திலும் ஒரு தீவிரம் இருந்தாலும் இதழ்களில் மட்டும் எப்போதும் புன்னகை நிலைத்திருந்தது. இதுவும் அழகாதான்ப்பா இருக்கு அன்னை சொல்லவும், நான் எப்படி இருந்தாலும் என்ன செஞ்சாலும் நீங்கள் மட்டும்தான் குறையாவே நினைக்க மாட்டீங்கம்மா என்றவன் கலங்கிய கண்களை துடைத்து கொள்ள, எந்த சூழ்நிலையும் பெத்த பிள்ளைய அம்மாவால் வெறுக்க முடியாது ஆதி நெகிழ்வுடன் கூறியவர். சரி, அதை விடு, முதல்ல அப்பாட்ட போய் சாரி சொல்லிடுப்பா என்றார். அப்பா எங்கம்மா என்றவனின் பார்வை சாத்தி இருந்த கதவின் மீது படிந்தது. ரூமில் தான் இருக்காரு. அப்பா மேலே உனக்கு கோபம் இல்லையே என்றார். இல்லைம்மா, என்னோட சரி எப்படி எனக்கு பெருசோ அது போல தான் அவருக்கு அவரோட சரி பெருசுன்னு இத்தனை வருஷம் தனிமை எனக்கு உணர்த்திருச்சுமா. இப்போ நீங்கள் கூப்பிடலைனாலும் நான் இந்தியா வந்ததும் இங்கே வந்து அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். என்ன இருந்தாலும் அவர் என் அப்பா அம்மா. அவரோட கொள்கை எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவரை எப்பவும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது என்றவன் கண்கள் பனித்திருந்தன. ஆதி, ரொம்ப சரியா யோசிச்சிருக்கப்பா. என்னதான் அவரு எனக்காக மனசு மாறி உன்னை வர சொன்னாலும் அவருக்கும் உன்னை பார்க்கணுன்னு விருப்பம் இல்லாமலா இருக்கும். நான் சொல்கிறத நீ கேட்கல, நான் மட்டும் எதுக்கு உனக்காக விட்டு கொடுக்கணும்னு ஒரு ஈகோ தான் அவருக்கு. நீயே போய் பேசிடு என்றார். சரிம்மா என்றவன் எழுந்து சுந்தரத்தின் அறைக்கு செல்ல பின்னில் சென்ற மகளிடம், அவன் தனியாக பேசிட்டு வரட்டும் குந்தவை, நீங்க வா என்றார். அதற்குள் அருள் எல்லா லக்கேஜ்களையும் உள்ளே கொண்டு வந்து வைத்திருந்தான். வானதி டாக்டர் அழைத்ததால் கிளினிக் சென்றிருந்தாள். ஆதித்யன் கதவை மெல்ல தட்ட உள்ளிருந்த சுந்தரம் என்று குரல் கொடுக்க தயக்கத்துடன் உள்ளே நுழைந்தான் ஆதி. அப்பா. மகனின் குரல் மென்மையாய் ஒலிக்க எதுவும் பதில் சொல்லாமல் முதுகை காட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தார் சுந்தரம். அப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. கோபத்தில் யோசிக்காம உங்களை அப்படி பேசினதுக்கு தண்டனையா இத்தனை வருஷம் என்னை குடும்பத்தை விட்டு தள்ளி வச்சிருந்தீங்க. இன்னும் உங்கள் கோபம் போகலையாப்பா கேட்டவன் சட்டென்று அவர் காலில் விழுந்தான். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு நீங்கள் எல்லாரும் வேணும். இனியும் என்ன தண்டிக்காதீங்க என்றவன் குரல் உடைந்திருக்க, டேய் எழுந்துரு. பாசமாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் ஓவராக காட்டுறதே உன் பொழப்பா போயிடுச்சு என்றார். என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கப்பா, அப்போ தான் எந்திருப்பேன்.
என்றவன் காலை கெட்டியாக பிடித்துக்கொள்ள, எழுந்துடா ராஸ்கல். கலங்கிய குரலில் கூறியவர் மகனின் தோளை பிடித்து எழுப்ப, தன் முன்னில் உணர்ச்சி பெருக்குடன் முகம் சிவக்க நின்றவரை நோக்கியவன், அப்பா என்று கண்ணீருடன் அணைத்து கொள்ள, அதுவரை அவருக்குள் இருந்த இறுக்கமும் நான் என்ற அகந்தையும் எல்லாம் மகனின் கண்ணீரின் முன்னில் கரைந்து போக, தன்னை விட உயர்ந்து நின்ற மகனின் நெஞ்சில் சந்தோஷமாய் சாய்ந்து கொண்டார் சுந்தரம். சாரிப்பா, ஐ எம் ரியலி சாரி. கண்ணீருடன் சொல்லிக் கொண்டே இருந்தவன் முதுகில் தட்டி கொடுத்தவர், போதுண்டா, நானும் தப்பு பண்ணியிருக்கேன். மேலே மேலே சாரி கேட்டு என்னையும் கேட்க வச்சிடாத என்றவரின் குரலில் இருந்த குற்ற உணர்ச்சி அவனுக்கு நெகிழ்வை கொடுத்தது. அவனை விடுவித்தவர் தன்னை விட உயரமாய் முன்னில் வாட்ட சாட்டமாய் நின்றவனை கண்ணாரக் கண்டு அவனை தடவி கொடுத்தார். ஆதி, நீ ஏன் பிள்ளடா, ஏன் ரத்தம். எத்தனை கோபம் வெறுப்பு வந்தாலும் அந்த பந்தம் இல்லாமல் போயிடுமா? நான் எப்பவோ பண்ண பாவத்துக்கான சாபந்தான் உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் என்றவர் குரலில் இருந்த வருத்தம் அவனுக்கும் வருத்தத்தை கொடுத்தது. என் மேலே இப்போவும் கோபம் இருக்காப்பா? முதல்ல இருந்துச்சு, இப்போ இல்லை. ஏதோ ஒரு பிடிவாதத்தில் உன்னை உன் அம்மா கிட்ட இருந்து பிரித்து வச்சு இந்த குடும்பத்துக்கே தண்டனை கொடுத்துட்டேன். போட்டும்பா, முடிஞ்சதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இல்லை, தெரிஞ்சோ தெரியாமலோ என்னோட பிடிவாதத்தால் நான் உன் அம்மாவுக்கு நிறைய வழியை கொடுத்துருக்கேன். இனி அதெல்லாம் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் என்றார் தவறை உணர்ந்தவராக. வா, அம்மா கிட்ட போவோம் என்றவர் அவனை அழைத்து கொண்டு ஹாலுக்கு வர, ஒரு சின்ன வாக்குவாதமாவது நடக்கும் என்று எதிர்பார்த்த இளையவர் இருவரும் வியப்புடன் அவர்களை நோக்க, சகுந்தலா சந்தோஷத்துடன் கண்ணீர் வடித்தார். சகு, நம்ம பிள்ளை வந்துட்டான், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே என்று கேட்டவரிடம், ரொம்ப சந்தோஷங்க, அப்படி அந்த பொண்ணையை ஏத்துக்கிட்டா என்று தயங்கி நிறுத்தி கணவரை பார்க்க புன்னகைத்தார். சகு, நான் செஞ்ச நிறைய விஷயங்களை சரி பண்ண வேண்டியது இருக்கு, அதில் இதுவும் ஒன்று என்ற தந்தையை எல்லோரும் வியப்புடன் நோக்க, சகுந்தலாவுக்கு மிகவும் சந்தோஷமாயிருந்தது. சரி, பேசிக்கிட்டே இருக்காம வந்தவனை கவனிங்க என்றதும், ஆதி குளிச்சிட்டு வாப்பா, உனக்கு பிடிச்சதை சமைச்சிருக்கேன், சாப்பிட்டு பேசலாம் அன்னை சொல்லவும், சரிம்மா என்றவன் மாடிக்கு சென்றான். ஆதி குளித்து வரவும் சாப்பிட்டு குந்தவை கல்யாண கதை பேசி நந்தினியை அலைபேசியில் அழைத்து விசாரித்து சீக்கிரமே பார்க்க வருவதாய் சொன்னார் சகுந்தலா. மாலையில் வீட்டுக்கு வந்த வானதியின் பார்வை ஆதியை தேட, அவளிடம் வந்த குந்தவை, ஹலோ மேடம், நீங்க யாரை தேடுறீங்க? என் சின்ன அண்ணனையா இல்ல பெரிய அண்ணனையா என்றாள் கிண்டலுடன். ஆதி சேட்டன் எவிட காணானில்லா? 2 சேட்டன்களும் மாறியில தான் இருக்காங்க, வா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் என்றவள், அம்மா நீங்களும் வரீங்களா? உங்க சின்ன மருமகளை பார்த்து அண்ணா எப்படி ரியாக்ட் பண்றான்னு பார்க்கலாம் என்றாள். நீங்களே போயிட்டு வாங்க அவர் சொல்லவும் இருவரும் மெல்ல மாடி ஏறினர். அருள் லேப்டாப்பில் எதையோ நோண்டிக் கொண்டிருக்க, ஆதி மொபைலை நோண்டியபடி படுத்திருந்தான். அண்ணா, அண்ணி ரொம்பவும் ஹாப்பி ஆயிருப்பாங்கல்ல? அப்பா என்னை வர சொன்னார்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ மாமா சீக்கிரமே என்னையும் ஏற்றுப்பாங்க தானன்னு கேட்டா. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பொறுமை தான். உண்மையான காதல் தோற்காதுன்னு சொல்ல நீங்கள் 2 பேரும் தான் உதாரணம். அப்படிலாம் இல்லைடா, எங்கள் காதலுக்கு நாங்கள் நேர்மையாக இருந்தோம், அதற்கான பலன் தான் இது. ஒன்று நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குண்ணா. அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே குந்தவை எட்டி பார்ப்பதை அருள் கவனித்துவிட, உதட்டில் விரலை வைத்து ஷ் என்றவள், வானதி வந்துட்டா என்று சைகையில் சொல்ல உற்சாகமாய் தலையாட்டினான். அண்ணா என்ன பண்றீங்க? கேட்டுக்கொண்டே குந்தவை உள்ளே நுழையவும் எழுந்தமர்ந்தான் ஆதி. சும்மா பேசிட்டு இருந்தோமா. உனக்கு எப்போ எக்ஸாம்? அடுத்த மாசம்ண்ணா. உனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்திய அறிமுகப்படுத்தலான்னு வந்தேன். ஓ, யாருமா? எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டா? அவன் ஆவலுடன் கேட்க, நீயே பார்த்து சொல்லு என்றவள் வானதியை உள்ளே அழைத்து வர கண்டவன் திகைத்தான். வாவ், வாட் அ சர்ப்ரைஸ்! வானதி, நீ எப்படி இங்கே? ஆதி திகைப்புடன் கேட்க புன்னகைத்தாள் வானதி. பரியாம், நீங்களுக்கு சுகமான ஆதிச்சேட்டா? இங்கே வந்து அம்மா கையால் சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் சுகக்குறைவு இருந்துச்சு. இப்போ பர்ஃபெக்ட், ஓகே. முதல்ல நீ எப்படி இங்கன்னு சொல்லு. குந்தவைக்கு நீ எப்படி ஃப்ரெண்டான என்றான் அவன் பரபரப்புடன். ஞான் ஜோலிக்கு வேண்டி இவிட வந்தன். டாக்டர் இல்லாத சமயத்தில் ஆன்டியை நோக்கான் வேண்டி அங்கிள் இங்கே இறுக்கி பறிஞ்சி என்றவள் சட்டென்று அருளை நோக்க, அவன் கண்ணில் தெரிந்த சிரிப்பில் அவள் முகம் சிவக்க அது ஆதியின் கண்ணில் விழுந்தது. ரியலி சர்ப்ரைஸ். நீ சென்னையில் ஜாப் போகிறேன்னு நந்து சொன்னா, ஆனால் இங்கே இருக்குன்னு தெரியாது. எங்களுக்கே இவ நந்தினி அண்ணி தங்கைன்னு இப்போ தான் தெரியும் அண்ணா. இன்னும் அப்பா கிட்ட கூட சொல்லலை.
நீ வந்த பிறகு அப்பாட்ட சொல்லிக்கலான்னு அம்மா சொல்லிட்டாங்க என்றான் அருள். அவன் முகத்தை ஆராய்ச்சியாய் பார்த்த ஆதித்யன், வானதி அம்மாவை மட்டும் கவனிச்சுக்கிட்டது போல தெரியலையே. அவளை பார்த்ததும் உன் முகத்தில் ஒரு ஸ்பெஷல் ஒளிவட்டம் தெரியுது எனவும், அண்ணா அது என்று அருள் இழுக்க வானதி நாணத்துடன் முகம் சிவக்க குந்தவை சொன்னாள், அண்ணா இவங்களும் உங்களை போலதான் செம்ம லவ் தெரியுமா. அண்ணன் தம்பிக்கு அக்கா தங்கையை பெண் எடுக்க அம்மாக்கும் ஓகே தான் எனவும், ஓ பாருடா வியப்புடன் சொன்ன ஆதித்யன் தம்பியை நோக்கி சிரிக்க அவன் அழகாய் வெக்கப்பட்டான். சின்னவர்கள் கதை பேசி சிரித்து கொண்டிருக்க அழகாய் அந்த நாட்கள் நகர மாலையில் தேவ் குடும்பத்துடன் அங்கே ஆஜராகியிருந்தான். பெரியவர்கள் ஆதியிடம் சந்தோஷமாய் நலம் விசாரித்தனர். சின்னதாய் டிஃபன் சாப்பிட்டுவிட்டு பெரியவர்கள் பேசிக் கொண்டிருக்க இளையவர்கள் மாடிக்கு நழுவினர். சுந்தரம், நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயம்டா. என் தங்கை முகத்துல இப்பதான் சந்தோஷம் தெரியுது. நீ ஒருத்தன் விட்டு கொடுத்ததுனால இந்த குடும்பத்துல எல்லார் முகத்திலையும் எவ்வளோ சந்தோஷம் பாத்தியா. ராஜ் நண்பனை பாராட்டி கட்டி கொண்டார். அவர்கள் இருவரும் ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க இரவு அவர்களையும் டின்னர் சாப்பிட்டு செல்லும்படி கூறிய சகுந்தலா அதற்கான தயாரெடுப்புக்காய் அடுக்களைக்குள் நுழைய தேவிகாவும் உதவ சென்றார். சகு, நீ நினைச்சது போலவே எல்லாம் நல்லபடியா நடக்குது. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் அண்ணி. எல்லாம் மாப்பிள்ளை கொடுத்த ஐடியா தானே காரணம். எனக்கு ப்ரெஷர் கூடி சாதாரணமாக உடம்புக்கு முடியாமல் போனதை காரணமாக வச்சு டாக்டர் மூலமாக அவர்கிட்ட பேனிக் அட்டாக்னு எதையோ புரியாத ஒன்றை சொல்லி அவரை மிரள வச்சு எனக்காக என் பிள்ளையை ஏற்றுக்கிறேன்னு சொல்ல வச்சு ரொம்ப பெரிய விஷயம் அண்ணி. இந்த சின்ன வயசில் நம்ம யாருக்கும் தோணாத ஒன்றை சூழ்நிலைக்கு தகுந்தது போல எவ்வளோ அழகாக யோசிச்சிருக்காரு மாப்பிள்ளை. இந்த புண்ணியம் எல்லாம் அவருக்கு தான் சேரும் என்றார் கண்கள் கலங்க. என்ன சகுந்தலா, அவனும் இனி இந்த வீட்டு பிள்ளை தானே. நான் கவலைப்பட்டா அவன் வருத்தப்பட மாட்டானா? அதை போலத்தானே அவனுக்கு உன் கவலையும். அவரும் எனக்கு பிள்ளை போலதான். உங்கள் வீட்டில் பொண்ணு கொடுக்க நாங்கள் உண்மையிலேயே ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ என்ன மனசில் குறைஞ்சவளா? உன் நல்ல மனசுக்கு இவ்வளோ நாள் இப்படியெல்லாம் நடந்ததே தப்பு. இனியாச்சும் எல்லாம் உன் மனசுப்படி நடக்கட்டும். தேவ் சொன்னா வானதி நந்தினியோட தங்க அவளும் அருளும் லவ் பண்ணுறாங்கன்னு. அவளும் தங்கமான பொண்ணு தான். ஆமா அண்ணி, ஆதி காதலை அவர் ஏற்றுக்கிட்டா இவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. என் 3 பிள்ளைகளுக்கும் ஒரே மேடலில் கல்யாணம் பண்ணி வச்சு கண் குளிர பார்த்துருவேன் என்றார் நெகிழ்ச்சியுடன். கவலைப்படாத சகுந்தலா, உன் நல்ல மனசுக்கு இனி எல்லாமே நல்லதா நடக்கும் என்றார் தேவிகா. என் அண்ணன் குடும்பத்தையும் அவர் ஏற்றுக்கிட்டா என்னோட கவலையெல்லாம் தீந்துடும் அண்ணி. நிச்சயம் ஏற்றுப்பாரு அவர் சொல்லவும் மனம் நிறைந்த சந்தோஷத்துடன் சமையலை கவனித்தார் சகுந்தலா. மாடிக்கு சென்ற இளையவர்கள் உற்சாகத்துடன் பேசிக் கொண்டிருந்தனர். என்ன வானதி சொல்ற? எல்லாமே பிளானா? ஆதி திகைப்புடன் கேட்க மற்றவர்கள் புன்னகையுடன் நின்றனர். ஆமா மச்சான், அத்தைக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது தெரிஞ்சதுமே மாமாவோட உறுதியை குலைக்க நான் கண்டுபிடிச்ச உபாயம் அது. அப்போதைக்கு டாக்டர் வானதி தவிர அத்தைக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. முதல்ல ஹார்ட் அட்டாக்னு சொல்லதான் பிளான். ஆனா அப்படி சொன்னா எல்லாரும் பயந்துருவாங்கன்னு பேனிக் அட்டாக்னு சொல்ல வச்சிடலாம், பெருசா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னான். நானும் என் ஆஃபீஸர் மூலமா டாக்டர் அணுகி சொல்ல வச்சிட்டேன். அட பாவி, என்கிட்ட கூட சொல்லலையே. குந்தவை ஆத்திரத்துடன் அவன் முதுகில் ஒன்று வைக்க, டார்லிங், பப்ளிக் பிளேஸ்ல இப்படியா புருஷன் அடிக்கிறது? எதுவா இருந்தாலும் தனியா இருக்கும்போது பார்த்துக்கலாம், ஓகே என்று சொல்ல அவள் முறைத்தாள். இவளும் தான் என்கிட்ட சொல்லல. அருள் வானதியை முறைக்க அவள் சிரித்தாள். நீங்கள்ட ஆயத்தியமே பறிஞ்சிருந்தாள் இங்கன பேடிக்கோ ஒரு ஒரிஜினாலிட்டி உண்டாவில்லா, அது கொண்டான்னு பறையாதிருந்தது. இப்பெல்லாம் விசாரிச்ச போல நடந்து எல்லாரும் ஹாப்பியா இருக்கி. அருளை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டே வானதி சொல்ல அவன் பார்வை மாறி காதலாய் வழிந்தது. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள, நான் கூட உங்களை இவ்வளோ எதிர்பார்க்கல. எங்க குந்தவையை சமாளிக்க சரியான ஆளு நீங்க தான். மை அட்வான்ஸ் விஷஸ். ஆதித்யன் சொல்ல, தேங்க்ஸ் மச்சான் என்ற தேவ் காதலுடன் குந்தவையை நோக்க அவள் கண்ணில் தீ பறந்தது. அண்ணா, அப்படின்னா நான் என்ன ராட்சசின்னு சொல்ல வரியா? நீ அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவியா என்று மீண்டும் அவள் கண்ணாலனை துரத்த, டார்லிங், நோ நோ வன்முறை. உன் புருஷனா இருந்தாலும் நான் ஒரு போலீஸ்காரன், கொஞ்சம் கருணை காட்டேன் என்று கெஞ்சிக் கொண்டே ஓட அவர்களை நோக்கி மற்ற மூவரும் சந்தோஷமாய் சிரித்துக் கொண்டிருந்தனர். வீட்டில் அனைவரின் மனமும் வெகு நாட்களுக்கு பிறகு சந்தோஷத்தால் நிறைந்திருந்தது. நன்றி. விரைவில் அடுத்த பாகத்தில், அதாவது நிறைவு அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரைக்கும் ஸ்டே டியூன்ட்.